36 மந்திய பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியா எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்த வசனம் 37, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஜெபத்தை அவர் பண்றா பாருங்க. அப்போ என்ன முன்னாடி செஞ்சாரு, உங்களுடைய வார்த்தைப்படி செய்தேன் என்று விளங்க பண்ணும். அவர் வார்த்தைப்படி செஞ்சுட்டு தான் அவர் ஜெபம் பண்ண வர்றாரு. அவரங்க, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைப்படி நான் செஞ்சுட்டேன், இது பண்ணுங்க, அல்லேலூயா, அது விளங்க பண்ணுங்க. ஆமென். அப்போ இவ்வளவு காரியங்கள் கருத்துட்டு வார்த்தை கேட்டு அது மாதிரி நடந்து அவர்கிட்ட ஜெபத்தில் பார்த்தா வைக்கணும். ஆண்டவரே அப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க செய்யறோம்பா, அதிகாலை தேடி கண்டறிவோம், அதிகாலை தேடுறோம்பா, என் வாழ்க்கையில இந்த காரியங்களை மாற்றப்படட்டும், என் குடும்ப சூழ்நிலை மாற்றப்பட்டு கேளுங்க. தெரியுமா அப்பா கிட்ட இந்த பண தேவைகள் இருக்கிறத அழகா கேளுங்க. அப்பா கிட்ட தான் கேட்க போறீங்க, நல்லா கேளுங்க, நிறைய கேளுங்க. ஆமேன். அவருடைய வார்த்தைப்படி செய்துட்டு போய் கேட்டா அது விளங்க பண்ணுவார். ஆமேன். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க 3 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த தேசத்துல வந்து மழை இல்லாம இருக்கிறதுனால அங்க ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்காங்க. உடனே அங்க எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு அங்க பேசுறாங்க. எலியா வந்து சொல்றாரு, உங்களால் தான் அங்க வந்து மழை வரல, ஜனங்கள் பார்த்து சொல்றாரு. ஜனங்களும் எலியா பார்த்து சொல்றாங்க, நீ தான் சொல்லிட்ட மழை வராதுன்னு. இல்ல, கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியாம போனதுனால்தான் இந்த காரியங்கள் நடந்தது, நீங்க எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க அப்படி சொல்லிட்டு அங்க சொல்றாரு. சொல்லிட்டு பிறகு அங்க 50 பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரக ஆராதனை அங்க ஐயர் போல அவங்க வந்து என்ன பண்றாங்க, 50 பேர் ஒன்னா இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவங்கலாம் விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறவர்கள். இவர் என்ன பண்றாரு, ஆளுக்கு ஒரு காலை எடுத்துக்கொள்ளுங்க, துண்டு துண்டா வெட்டுங்க, பலி மேல வைங்க, விறகு மேல வைங்க, வானத்திலிருந்து கூப்பிடுங்க, வானத்திலிருந்து அக்னியை இறக்குகிற தெய்வமே தெய்வம் என்று அவர் அங்க ஒரு சவால் விடுறாரு. அது ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்க நடக்குது. அவங்கள அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு 50 பேர் என்ன பண்றாங்க, வெட்டி துண்டு துண்டா வெட்டி அந்த விறகு மேல வச்சு எல்லாம் வேண்டுறாங்க. பாகால் தீர்க்கதரிசி, பாகாலே நீங்க வந்து இறங்கும், அக்னி இறங்கட்டும். அப்புறம் வரல, கத்தி பார்த்தாங்க வரல, அப்புறம் உடம்புல குத்தி பார்த்தாங்க வரல. அதுக்கப்புறம் ஆமேன், அப்புறம் எது பண்ணி பார்த்தாங்க, டான்ஸ் ஆடி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல. ஏன்னா வேதம் சொல்கிறது, அது கண் இருந்தும் காணாது, விக்கிறதுக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, செவி இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் உணராது, வாய் இருந்தும் பேசாது, அது விக்கிரக செய்துகிறவர்கள் அவர்கள் வீணர் என்று வேதம் சொல்கிறது. இங்கேதான் நடக்குது. அதுக்கப்புறம் எலியா வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த பலிபீடத்தை சப்பனிடுறாரு. அங்க அவரு 50 பேர் கூப்பிடுறாங்க, அக்னி வரல. இவர் வந்து பலிபீடத்தை சப்பனிடுறாரு. 12 கற்கள், குறிப்பாக 12 கற்கள் சப்பனிட்ட ஒரு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆயத்தம் ரொம்ப முக்கியம், ஆயத்தப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த காலையை துண்டு துண்டா வெட்டி அந்த விறகு மேல வச்சு இவனுக்கு வந்து எது நெருப்பு பத்தி சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த 12 குடம் தண்ணி ஊத்துறாங்க. 4 தடவை 3 தடவை 4 குடம் தண்ணி ஊத்துறாங்க. 12 குடம் தண்ணி ஊத்தி அந்த விறகு நனைஞ்சி, பலி நனைஞ்சி, அந்த வலி வாய்க்கால் நனைஞ்சி. அப்போ என்னதான் நீங்க கிருஷ்ணால ஊத்தினாலும், மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஊத்தினாலும் எரியுது வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் தண்ணி ஊத்திட்டாங்க. ஆனால் இவர் கூப்பிடுறாரு, ஆண்டவரே நீங்க சொன்னபடி நான் செய்தேன் என்று விளங்க பண்ணுங்க. அப்படி சொல்லும் போதுதான் வானத்தின் அக்னி வருது. அதான் இங்க நடந்த சம்பவம். அல்லேலூயா. அப்போ ஆவின்படி நடக்கிறா ஆவி. அப்ப எலியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா 50 பேருக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. விட்டாங்கன்னு இவர் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன எப்படி போய் நின்றார், எப்படி தைரியம் வந்தது? ஆவின்படி நடக்கிறவர்கள் எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், கர்த்தருடைய தரிசனத்தைப்படி நடக்க வேண்டும். அவர்கள் தான் ஆவிக்குரிய நடக்கிறவர்கள். அதனால் எந்த ஒரு மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆவிக்குரிய மனிதர்கள். அல்லேலூயா. பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. பின்னாடி ஒரு பிசாசு பிடித்து நம்ம ஜெபிக்க போனா அது அலறடிச்சு ஓடும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆமென். வியாதிகள் குணமாகும் இயேசுவின் நாமத்தினால. மனிதர்கள் எழும்பினார்கள், உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப படிக்கிற பாருங்க, 26 வசனம், 1 ராஜாக்கள் 18, 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தரை தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகாலை தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரிதுத்தமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாரு, சில ஜனங்களுக்கு தான் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சொல்றாரு. எல்லாரும் இருமனமா இருப்பாங்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். வேதம் சொல்லுகிறது, ஆவி இல்லாமல் குளிர இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிற வாந்திப்பட்டு போடுவார். ஆமீன். ஆவில அனலாயிருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதான் ரொம்ப முக்கியம். இருமனது குந்தி நடக்கிறாங்க. இருமனதா இருக்க. இருமனம்
அது டவுட் உண்டு பண்ணும், சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஒரு மனமா இருக்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்றும். அல்லேலூயா. என்னுடைய தேவைகள் மத்தியில் அவரே இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனிவேறு எனக்கு உதவி செய்வார். என் தேவைகள் இதுவரைக்கும் என்ன சந்தித்தார், இனியும் சந்திப்பார். என்னை கொண்டு என் பிள்ளைகளை கொண்டும் ஆமென் பெரிய காரியங்கள், குடும்பத்தார் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்னை கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்துவார் என்று அந்த எந்த சூழ்நிலைகள் மாறி போயிருக்கலாம், ஆனால் உங்களுடைய நம்பிக்கை ஒரு காலம் மாறக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகள் வேணா மாறலாம், நம்மளுடைய நம்பிக்கை கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேலதான் வைக்க வேண்டும். இந்த ஜனங்கள் குந்தி குந்தி நடக்கிறார்கள். அல்லேலூயா. இருமனமா இருக்கிறார்கள். அப்ப இருமனம் அங்க விசுவாசத்தை பெருகாது, சந்தேகத்தை தான் உண்டு பண்ணும். 22வது வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை மிந்தி இருக்கிற நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரு. இப்பொழுது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு, 50 பேர் இருந்தாங்களா மக்கள்ல, ஆமேன், அவங்க 50 பேர் இருக்காங்க. அப்போ சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகராக இருக்கிறபடினால் நீங்க முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றால், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலையில் தொடங்கி மதியம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். ஆடி பார்த்தாங்க, வானத்தில் அக்னி வரல. ஏன்னா அது கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்து பேசாது. அல்லேலூயா. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஓ, அவர் இதோ மரித்த சதா காலங்களின் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன், நம்மளுடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். 1000 தலைமுறைக்கு மட்டும் நாம் 1000 தலைமுறைக்கு நம் சந்ததியை வழி நடத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. அப்போ இவங்க வந்து காலையிலிருந்து மதிய வரைக்கும் கத்துறாங்க, அக்னி வரல. பாகால் தீர்க்கதரிசி 50 பேர் கத்துறாங்க. ஆமேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி பார்த்தாங்க, அப்பவும் வரல. அப்ப 27வது வசனம். மதியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சார். எலியா என்ன பிரயாசம் பண்ற பாருங்க, சரி பாருங்க. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரியாணமா போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்புவேன் வேண்டியதா இருக்கும் என்றான். அப்படி அவர் என்ன பண்றாரு, ரொம்ப பரியாசம் பண்றாரு. அவர்கள் உத்தரமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடி மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். இது கொஞ்சம் ஹைலைட்டா போனாங்க. ஃபர்ஸ்ட் கத்துனாங்க, காலையில இது வரைக்கும் தொண்டை போயிடுச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி பார்த்தாங்க, கால் வலிச்சுது, அப்பவும் வரல. அதுக்கப்புறம் இப்ப கத்தியத்தை குத்தி பாக்குறாங்க உங்களுக்காக. அவன் ரத்தத்தை குத்தி பார்த்தாங்க, அப்பவும் வரல. பார்க்கல, விற்கிறது இருந்து என்ன ஒரு பதிலும் வரல. அல்லேலூயா. நம்ம ரத்தம் குத்துறதுனாலயோ இல்ல ஆடு மாடு பலியிடுவதனாலயோ நம்மளுக்கு மீட்பு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவிலே முள்மூடி சூடப்பட்டு 2 கரங்களில் கால்களில் மானி அடிக்கப்பட்டு, ஆமீன், சரீரம் முழுவதும் உழுது நில போல காயப்பட்டு, கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு, விழாவிலே குத்தப்பட்டு, மரித்து அடக்க பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறது தேவன். அல்லேலூயா. இவர்கள் குத்தி கொண்டிருக்கிறார்கள், கீறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்க பதில் சொல்வது வாய்ப்பே கிடையாமல் இருக்கிறது. 29வது வசனம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவனை செப்பனிட்டான். என்ன பண்ணா? செப்பனிட்டான். ஜெபம் என்பது நம்ம செப்பனிடப்பட வேண்டும். முதலாவது நம்மளுடைய பாவ அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்ப வேண்டும், அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும். நம்மளுடைய ஜெபம் 5 நிமிடத்துல 10 நிமிடத்துல முடித்து விடக்கூடாது. இவர் என்ன பண்றது, அங்க தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுறார், சரி செய்யறாரு. நம்ம பசி சரி செய்யறோமா? ஆராதனை பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் கடந்திருக்கும். சரி செய்த ஆண்டவர் நோக்கி மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கும்போது உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆயத்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். ஜெபமே 5-10 நிமிடத்தில் முடியக்கூடாது. 5-10 நிமிடத்துக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெபத்துக்குள்ளே போறோம். 5-10 நிமிடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்ம மனிதர்கள் விரோதமாக எதிர்மான காரியங்கள் தான் முன்னாடியே வரும். டிவி பார்க்கும் போதெல்லாம் வராது. ஜெபிக்கும் போது தான் நிறைய பேர் கொட்டாவி தூக்கமும் அவன் பிரச்சனையும் வியாதியும் கடனும் கடன்காரனும் தண்டல்காரனும் முன்னாடி வருவான். கரெக்டுல?
அது போலதான். ஆனா செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய மனதை செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய ஆவியை செப்பனிடப்பட்டுதான் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். அவர் செப்பனிடுறார் எலியா.